இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் தூய லூர்து அன்னை திருத்தலத்திற்கு அன்போடு மீண்டும் வரவேற்கிறேன். அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கவும், எந்த வேண்டுதல் முன்வைத்து வந்திருக்கிறீர்களோ எல்லாம் நிறைவாக பெற்று அருள் ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? தேர்ந்து கொள்ளப்பட்ட அவருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்களும் நாமும் ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக மட்டுமல்ல, நற்பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீனாவிலே ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். அவருடைய தொழில் சீப்பு கம்பெனி நடத்தி கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற போது அவருக்கு உடல் நலம் குறைகிறது. மூப்பு காரணமாக தன்னுடைய முதிர்ந்த வயதிலே தன்னுடைய 3 பிள்ளைகளை அழைத்து தன்னுடைய தொழிலை அவரிடத்திலே ஒப்படைக்கலாம், அதிலே யார் திறமையானவர்கள் என்று கண்டறிந்து அதிலே அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று 3 மகன்களை அழைத்து சொல்கிறார். அவர்களிடத்திலே இதுதான் அவர் கொடுத்த அந்த வேலை. 3 பேரும் நீங்கள் சீப்புகளை விற்றாக வேண்டும், யார் அதிகமான சீப்பு விட்டு வருகிறீர்களோ அவர்களிடத்திலே என்னுடைய இந்த தொழிலை நான் ஒப்படைப்பேன் என்று சொன்னார். அதுவும் மற்றொரு கண்டிஷன் போட்டார், நீங்கள் வேற எங்கும் போகக்கூடாது, அருகில் இருக்கக்கூடிய புத்த மத துறவிகளிடத்திலே சென்று இந்த சீப்புகளை நீங்கள் விற்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் ஆச்சரியப்படுவது போல அந்த 3 பிள்ளைகளும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த நாள் அவர்கள் மூட்டையிலே சீப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த மடத்தை நோக்கி போறாங்க. உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம், புத்த மத துறவிகளுக்கு முடி இருக்குமா? எல்லாரும் மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஆனால் அப்பா போட்ட கண்டிஷன் புத்த மத துறவிகளிடத்திலே சீப்பு விற்றாக வேண்டும். என்னடா அப்படி நூதனமான ஒரு கண்டிஷன் என்று 3 பேரும் அந்த மூட்டைகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். விற்றுவிட்டு 2 நாட்கள் மீண்டும் அந்த தந்தையை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது அப்பா கேட்குறாரு மூத்த பையனை பார்த்து, நீ எத்தனை சீப்பு விற்ற? அவன் சொன்னான், 2 சீப்பு தான். என்ன சொல்லி விற்ற? அவர்களை பார்த்து பேசினேன், இந்த சீப்பு தலை வாருவதற்கு மட்டுமல்ல, முதுகுலாம் ஊறுனா அதால் சொரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ 2 பேர் தான் அந்த சீப்பு வாங்கினாங்க. சரி பரவாயில்ல. 2வது பையனை கூப்பிட்டாங்க, நீ எத்தனை சீப்பு விற்ற? அவன் சொன்னான், நான் 100 சீப்பு விற்றேன். பரவாயில்லையே, என்ன சொல்லி விற்ற என்று சொல்லி அப்பா கேட்டார். ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் தலை வார முடியலனாலும் இந்த புத்த மதத்தை நோக்கி நிறைய பேர் வருவாங்களே, அவங்களாம் தலை வாரிக்கொள்ளலாம், எனவே நீங்கள் இதை வாங்கி வைத்தால் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று சொன்னேன். அதனால் என்கிட்ட 100 சீப்பு வாங்கினாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். 3வது பிள்ளையை கூப்பிட்டார், நீ என்ன செய்தா என்று கேட்டபோது கடைசி பையன் சொன்னான், அப்பா நான் 1000 சீப்பு விற்றேன். பரவாயில்ல. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன சொல்லி விற்ற? ஒன்றுமில்லை, புத்த மதத்திடத்திலே சொன்னேன், இந்த சீப்புகளிலே உங்களுடைய மத கோட்பாடுகளை நீங்கள் பொறித்து எல்லாருக்கும் கொடுத்தால் உங்களுடைய மதம் மிக விரைவாக பரவும் என்று சொன்னேன். உடனடியாக என் மூட்டையில் இருந்த 1000 சீப்புகளையும் அவர்கள் வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னபோது மகிழ்ந்த அந்த தந்தை, நீதான் என்னுடைய நிறுவனத்துக்கு சரியான ஒரு ஆள் என்று சொல்லி அவனிடத்திலே அதை ஒப்பு கொடுத்தாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கதை சொல்லக்கூடிய செய்தி, அந்த திறமைகளை யார் நல்ல விதமாக பயன்படுத்துகிறார்கள். நற்செய்தி அந்த தாளந்து ஓமையை நாம் வாசிக்க கேட்டோம். அதிகமாக உழைக்கின்றவர்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் சாக்கு போக்குகளை சொல்லாமல் உழைக்கின்றவர்களை ஆண்டவர் பார்க்கிறார், அவர்களை இன்னும் அதிகமாக வளமையானவர்களாக மாற்றுகிறார் என்பதுதான் நற்செய்தி சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய 2 வாசகங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது கடவுளுடைய பார்வையில் யாரை அவர் தேர்ந்தெடுக்கிறார்? முதல் வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார் பவுலடிகளார், இந்த உலகம் மடமை என கருதுவதை, இந்த உலகம் ஒரு பொருட்டாக கருதுவதை அவர் கண்ணோக்கவே கிடையாது. இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகள், ஒரு பெரிய நிறுவனத்திலே இன்டர்வியூ என்று சொன்னால் திறமையானவர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பார்கள். 100 பேர் என்றால் அதிலே மிக சிறப்பானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தங்களுடைய பதவிகளிலே அமர வைப்பார்கள். ஆனால் கடவுளுடைய
நிலைப்பாடு என்ன? இந்த உலகம் மடமை என கருதுவதை அவர் தேர்ந்தெடுத்து கொள்கிறார். காரணம், எந்த ஒரு பெருமையும் பாராட்டை நீ உனக்கு எடுத்து கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வாழ்க்கையை நான் எல்லவிதமாக வாழ்கிறேன், இதெல்லாம் கடவுள் எனக்கு அமைத்து கொடுத்தது, கடவுளால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே மடமை என கருதுவதை ஆண்டவர் எடுக்கிறார், அவர்களை சிறப்பானவர்களாக மாற்றுகிறார் என்று இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே தான் இன்றைய திருப்பாடலில் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் தங்களுடைய திறமையினால் அல்ல, கடவுளில் தான் அவர்கள் பெருமை பாராட்ட வேண்டும். இதெல்லாம் நிகழ்த்தியவர் யார்? கடவுள். அதுதான் இன்றைய அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் கூட மிக சிறப்பாக இருக்கிறது. திறமை என்று சொன்னால் கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் அன்னை தெரேசா, கொல்கத்தா நகர் அன்னை புனித அன்னை தெரேசா சொல்வது போல நம்பிக்கையாளர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார், வெற்றியாளர்களை அல்ல. வெற்றியாளர்களாக வாழ அல்ல, நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் சாக்குப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. முதல் வாசகம் சொல்வது போல இந்த திறமையின் அடிப்படையில் ஆண்டவர் மக்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த உலகம் ஒரு பொருட்டாக கருதாத மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய பணியிலே அமர்த்தி சிறப்பான ஒரு வளர்ச்சியை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் இதற்கெல்லாம் காரணம் கடவுள். எனவே அந்த நம்பிக்கையை நாம் இறைவனில் வைத்து அவர் கொடுத்திருக்கிற சிறு சிறு திறமைகளை நாம் திறம்பட செயல்படுத்தினாலே நாம் பெரிய அளவில் வளருவோம், உயர்வோம் என்ற இந்த உத்தரவாதத்தை தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. திறமையை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட சமூக சூழலில் வாழ்வியல் நிலைப்பாடுகளில் அதை நாம் திறமாக செயல்படுத்தி நம்பிக்கையோடு இறைவனிலே நாம் வாழ்கிற போது நாம் உயர்த்தப்படுவோம். அன்னை மரியாள் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். அந்த யூத சமுதாயத்திலே என்னிடத்திலே அந்த மெஸ்ஸியா பிறப்பாரா என்று எல்லா பெண்களும் காத்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து கொள்கிறார். அவரை தேர்ந்தெடுத்து எவ்வளவு மிக அதிகமாக உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். அங்கே அவருடைய நம்பிக்கையும் நற்பலன் தரக்கூடிய வாழ்வுதான் அவருடைய உயர்வுக்கு காரணமாக அமைகிறது. எனவே இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். பல்வேறு விதமான ஏக்க எதிர்பார்ப்புகளோடு எனக்கு அது நடக்காத இது நடக்காதா என்ற வேண்டுதலை முன்வைத்து வந்திருக்கிறோம். நாம் அப்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய திறமை தேவை. அந்த திறமையை நாம் பயன்படுத்தி நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும், அதனால் நாம் வாழ்வில் உயர வேண்டும். எனவே இந்த உலக முரண்பாடுகள் நமக்கு தெளிவாக உணர்ந்து கொண்டு யார் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை நம்பிக்கையோடு நாம் உழைக்கிற வேளையிலே உயர்த்துகிறார் என்ற அந்த உத்வேகத்தோடு அன்னை மரியாள் நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் பாடமாகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து சிறப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். சிறப்பான ஒரு நற்பலன், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்பிக்கையோடும் நற்பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வாழ தொடர்ந்து நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.